வணக்கம். இன்னைக்கு நாம இணையத்துல ரொம்பவே வைரலா போயிட்டு இருக்கிற ஒரு சுவாரஸ்யமான விஷயத்த பத்தி பார்க்க போறோம். சமீபத்துல இந்தியாவோட அரசியல் இணையதளங்களை திடீரென ஆக்கிரமித்த அந்த விசித்திரமான காக்ரோச் ஜனதா கட்சி அல்லது கரப்பான் பூச்சி ஜனதா கட்சிய பத்தி நீங்க கண்டிப்பா கேள்விப்பட்டிருப்பீங்க. இத பத்தின ஒரு விரிவான அதசல் தான் இது. சரி, தாமதிக்காம நேரா விஷயத்துக்கு வருவோம். இப்போ உங்களுக்கு ஒரு அடிப்படையான கேள்வி வரலாம். கரப்பாம்பூச்சின்னு பேரு வச்சிருக்காங்களே, இந்த கட்சி சமூக வலைத்தளங்கள்ல ஆயிரக்கணக்கான ஃபாலோவர்ஸ பெறுது, மீம்கள்ல ட்ரெண்ட் ஆகுது. இது சும்மா ஜென்சி இளைஞர்களோட ஒரு நகைச்சுவையா, இல்ல நிஜமாவே விரக்தி அடைந்த இளைஞர்களோட ஒரு உண்மையான அரசியல் எழுச்சியா? இந்த மர்மத்தை தான் நாம இன்னைக்கு உடைக்க போறோம். பகுதி 1. அவமானத்தை அடையாளமாக மாற்றுதல். சரி, இந்த சர்ச்சை எப்படி தற்செயலா ஒரு பெரிய டிஜிட்டல் புயலை உருவாக்குச்சுன்னு முதல்ல பாப்போம். இதுக்கெல்லாம் ஆரம்ப புள்ளி என்ன தெரியுமா? ஊடக அறிக்கைகள் படி தலைமை நீதிபதி சூரியகாந்த் அவர்களோட தொடர்புடைய ஒரு கருத்துல வேலையில்லா இளைஞர்களை கரப்பான் பூச்சிகளோட ஒப்பிட்டதா ஒரு தகவல் வெளியாச்சு. அவ்ளோதான். இணையத்துல இருந்த இளைஞர்கள் மத்தியில இந்த ஒற்றை வார்த்தை உடனடியா ஒரு பெரிய கொந்தளிப்பை ஏற்படுத்திடுச்சு. ஆனா பாத்தீங்களா, இந்த இணைய தலைமுறை சும்மா கோவப்பட்டுட்டு மட்டும் நிக்கல. அவங்க ரொம்பவே புத்திசாலித்தனமா தங்களுக்கு வந்த அந்த அவமானத்தையே தங்களோட அடையாளமா மாத்துனாங்க. ஆமா, நானும் கரப்பாம்பூச்சி தான் அப்படின்னு கிண்டலா சொல்லி பெருமையா சமூக வலைத்தளங்கள்ல பதிவிட ஆரம்பிச்சாங்க. ஒரு சாதாரண ஹேஷ்டேக் எப்படி ஒரு பவர்ஃபுல்லான ஆன்லைன் ஆயுதமா மாறுச்சுன்னு இது ரொம்ப அழகா காட்டுது. பகுதி 2. ஒரு ஆச்சரியமான தீவிரமான தேர்தல் அறிக்கை. வெறும் கிண்டலா ஆரம்பிச்ச இந்த விஷயம் அபிஜித் டிபிகே அப்படிங்கிறவரால எப்படி ஒரு முழுமையான அமைப்பா உருவெடுத்துச்சுன்னு பாப்போம். இந்த கட்சியோட அணுகுமுறை ரொம்பவே வித்தியாசமானது. இவங்க கட்சியில சேரணுமா, அதுக்கு நீங்க வேலை இல்லாம இருக்கணும், சுய விழிப்புணர்வோடு இருக்கணும்னு ரொம்பவே ஜாலியான தகுதிகளை முன்னிறுத்துறாங்க. ஆனா இந்த நகைச்சுவையான வெளித்தோற்றத்துக்கு பின்னாடி ரொம்பவே தீவிரமான ஆழமான சிஸ்டமேட்டிக் கோரிக்கைகளை இவங்க முன்வைக்கிறாங்க. இதுதான் இவங்களோட ட்ரோஜன் ஹார்ஸ் தந்திரம். அவங்களோட உண்மையான தேர்தல் அறிக்கை என்னன்னு கவனிச்சிங்கன்னா உங்களுக்கே புரியும். வெளிப்படையான ஜனநாயகம், ஊழலுக்கு எதிரான கடுமையான நடவடிக்கை, ஊடகங்களோட பொறுப்புணர்வு, அப்புறம் இளைஞர்களுக்கும் பெண்களுக்கும் அரசியல்ல முக்கியத்துவம், குறிப்பா வேலையின்மை. பேரு தான் நையாண்டி, ஆனா இவங்க கையில எடுத்திருக்கிறது எல்லாமே நம்ம நாட்டோட மிக முக்கியமான கனமான பிரச்சனைகள். இதுல எல்லாரையும் ஆச்சரியப்பட வச்ச விஷயம் என்னன்னா, இவங்களோட அபாரமான வளர்ச்சி. வெறும் சில நாட்கள்லயே பல்லாயிரக்கணக்கான மக்கள் இவங்கள ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எந்த ஒரு பிரம்மாண்டமான தேர்தல் பிரச்சாரமோ, கோடிக்கணக்கான செலவோ, பெரிய பேரணிகளோ இல்லாமலேயே இது நடந்திருக்கு. பகுதி 3. இந்தியாவின் விரக்தியடைந்த இளைஞர்கள். இப்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்துக்கு வரும். ஏதோ ஒரு சாதாரண மீம் ஏன் இவ்ளோ பெரிய அளவுல நாடு முழுக்க ரீச் ஆச்சு? நிதர்சனமான உண்மைய நம்ம புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு இருக்கிற இளைஞர்கள் பல நெருக்கடிகளை சந்திச்சுட்டு வராங்க. கடுமையான வேலையின்மை, எக்ஸாம் முடிவுகள்ல நடக்கிற தொடர் சர்ச்சைகள், மாணவர்களுக்கான மன அழுத்தம், பொருளாதார விரக்தி, முக்கிய அமைப்புகள் மேல இருக்கிற அவநம்பிக்கைன்னு ஏகப்பட்ட பிரச்சனைகள். இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில தான் அந்த கரப்பான் பூச்சி அப்படிங்கிற முத்திரை அவங்களோட வலிய தூண்டி அவங்களோட ஒட்டுமொத்த ஆதங்கத்தையும் கொட்டி தீர்க்கிற ஒரு கருவியா மாறிடுச்சு. பகுதி 4. மீம்களிலிருந்து முக்கிய நீரோட்டத்திற்கு. இளைய தலைமுறையோட அரசியல் அணுகுமுறை எப்படி அடியோடு மாறியிருக்குன்னு இது நமக்கு ரொம்ப தெளிவா காட்டுது. முன்னாடியெல்லாம் தங்களோட எதிர்ப்பு காட்டணும்னா தெருக்கள்ல இறங்கி போராடுவாங்க. ஆனா இன்றைய தலைமுறையோட பாணியே வேற. போலியான தேர்தல் போஸ்டர்களை உருவாக்குறது, மாசான மியூசிக்கோட வீடியோ எடிட் பண்றதுன்னு இன்ஸ்டாகிராம், எக்ஸ் அப்புறம் ரெடிட் மூலமா சில மணி நேரங்கள்லயே மில்லியன் கணக்கான மக்கள் கிட்ட அவங்க மெசேஜ் போய் சேர்ந்துடுது. இதுதான் இன்றைய டிஜிட்டல் புரட்சி. இந்த ட்ரெண்ட் சும்மா இன்டர்நெட்ல மட்டும் நிக்கல. ஆச்சரியப்படும் விதமா மஹுவா மொய்த்ரா, கீர்த்தி ஆசாத் மாதிரியான முக்கியமான அரசியல் தலைவர்களே இத பத்தி விவாதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது மட்டும் இல்லாம முன்னணி நியூஸ் சேனல்கள், செய்தித்தாள்கள்னு எல்லா இடத்துலயும் இந்த காக்ரோச் ஜனதா கட்சி ஒரு பெரிய விவாத பொருளா மாறி எதிர்பாராத ஒரு விசிபிலிட்டிய பெற்றிருக்கு. இந்த இயக்கத்தை தொடங்கின அபிஜித் டிபிகே சொல்ற இந்த முக்கியமான விஷயத்தை நம்ம கண்டிப்பா கவனிக்கணும். கரப்பாம்பூச்சி ஜனதா கட்சி ஒரு பதிவு செய்யப்பட்ட கட்சியா இருக்கோ இல்லையோ, ஆனா பிரதான அரசியல்வாதிகளால தாங்கள் கண்டுக்கப்படல, தங்களை யாரும் மதிக்கல அப்படிங்கிற இளைஞர்களோட அந்த நிஜமான வலிய இந்த வார்த்தைகள் ரொம்ப ஆழமா உணர்த்துது. இப்போ நாம அந்த இறுதி கேள்விக்கு திரும்ப வருவோம். இது சும்மா ஒரு மீம் தானா, இல்ல புதிய வகையான இளைஞர் அரசியலா? இணையத்துல நடக்கிற இந்த மாதிரியான நையாண்டி அரசியல் தான் வருங்கால ஜனநாயகத்துல பொறுப்புணர்வை உறுதி செய்ய போற முக்கிய கருவியா இருக்க போகுதா?
நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த ட்ரெண்டுக்கு பின்னாடி இருக்கிற ஆழமான விஷயங்களை புரிஞ்சுக்க இந்த அலசல் உங்களுக்கு ரொம்பவே உதவி இருக்கும்னு நம்புறேன்.